அதிமுக ஆட்சி காலத்தில் கோவை மாவட்டத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கிணத்துக்கடவு சாலைகள் அகலப்படுத்தப்பட்டதாகவும் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து குடிநீர் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார். சுண்டக்காமுத்தூர் மற்றும் தொண்டாமுத்தூர் ஆரம்ப சுகாதார மையத்தை 30 படுக்கை வசதிகளுடன் விரிவாக்கம் செய்து கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். கோவை அரசு மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் அதிநவீன வசதிகள் அதிமுக ஆட்சியில் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து குளங்களும் தூர் வாரப்பட்டு புனரமைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அப்போது கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துல இந்த பகுதிக்கு பெரும் செட்டிவாளி ஊராட்சிக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்குன்னா ஒண்ணு இல்லை. இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் நம்முடைய அருமையான தாமோதரன் அவர்கள் அப்படி சட்டமன்ற மேம்பாட்டு நிதி அதை பத்தி பேசிட்டு இருந்தார். கூப்பிட்ட பொருளுக்கு வர்றாரு. அதே போல இங்க சேர்மன் இருக்காங்க, மதுமதி விஜயமா இருக்காங்க, நம்முடைய தலைவர் இருக்காங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய துணைத் தலைவர், கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு என்னென்ன பண்ணாங்க, வந்து பணியாற்றாங்க மக்களுக்காக. அது வேற நாள் திமுக அரசு இங்க தாலுகா ஆபீஸ் கொண்டு வந்ததுல 50 கிலோமீட்டர் இருந்து அத்திக்கடவன திட்டம் தண்ணி குடிக்கிற கொண்டு வந்து கொடுத்துருக்கிறோம். இதுவரை எல்லாமே பண்ணது அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் நாங்க இருக்கும்போது தான். இந்த கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி, தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி, அதே போல ஆலாந்துறை 30 படிக்க உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜிஹெச்ல இருதய அறுவை சிகிச்சை இங்கே பண்றோம், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இங்கே பண்றோம். 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு நம்ம பண்ணிருக்கோம். யாராவது திமுக ஏதாவது ஒரு திட்டம் கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பகுதிக்கு வந்து சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடு முழுவதும் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என மக்கள் முடிவெடுத்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். கொரோனா காலத்தில் அதிமுக மக்களுக்கு கடுமையாக தொண்டாற்றிய போது பொள்ளாச்சி திமுக எம்பி தொகுதி பக்கமே எட்டி பார்க்கவில்லை என குற்றம் சாட்டினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் திமுக ஓட்டு போடக்கூடாது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு களத்துல வந்து கார்த்திகேயன் நிற்கிறார். போட்டி திமுக அதிமுக தான். பாரதிய ஜனதா கட்சி போட்டியில இல்ல, உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு 4% ஓட்டு வச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க 6%, 7% வாங்க முடியும். போட்டி திமுக அதிமுக தான். மத்தியில் வேணா பாரதிய ஜனதா கட்சி இருக்கலாம். இங்க பொறுத்தளவுக்கு போட்டி திமுக. திமுக ஓட்டு போட மக்கள் தயார். ஆகவே கண்டிப்பாக நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி பெறுவார். இந்த பகுதியில் விடுபட்ட திட்டங்கள், கேட்ட திட்டங்களை செய்து தருவார். அந்த மாற்றுக்கருத்து. திமுக எம்பி தான் வரல, இன்னைக்கு ஓட்டு கேட்கற மட்டும் வருவாங்க. 5 வருஷமா வரல. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், கொரோனா தொற்று நோய் வந்தது, எல்லாம் லாக்டவுன், கடை இல்லை, இது இல்லை. அப்ப நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணோம், ட்ரஸ்ட் வச்சு உணவு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு பாக்ஸ் போட்டு பொருள் கொடுத்தோம், காய்கறி கொடுத்தோம், எல்லா குடும்பத்துக்கும் முடிஞ்சதை செஞ்சோம். அப்பவாது அந்த எம்பி வந்தாரா? அது சொல்றதுக்கு திமுக எம்பி இங்க வந்து ஜெயிச்சு போயிட்டு வரவே இல்லை. 3 பள்ளிகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று பொள்ளாச்சி பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தபோது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதிமுக சார்பில் மாநிலங்கள் அவை உறுப்பினர் சி வி சண்முகம் 1 கோடி ரூபாய் நிதி அளித்து பள்ளிக்கூடம் கட்டப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டுகொள்ளவே இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். இன்னொரு சப்ஜெக்ட் சொல்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி 3 ஊர்ல இருந்து நம்ம பகுதியிலிருந்து 3 வந்தாங்க, ஊர் பெரியவங்கெல்லாம் வந்தாங்க. 3 ஸ்கூல் பில்டிங் கட்டித்தர சொன்னாங்க. நானும் தாமண்ணெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நிதி கொடுத்தோம். ஆனால் இதெல்லாம் பத்தாதுங்க, அதிக நிதி வேணும். சரி, எம்பி கிட்ட போய், திமுக எம்பி இருக்காரு, அவங்க எதுவுமே சரி போய் கேட்டுவாங்கன்னு 3 ஊருக்கார அங்கே போய் பார்த்தாங்க. மடத்துக்குள்ள போய் பார்த்தாங்க. பழனி மாறல அவர் வீட்டுக்கு போய் பார்த்து திரும்பி வந்தாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, நீங்க தான் செய்ய வேண்டாம். என்னப்பா நாங்க தான் முடிஞ்சு செஞ்சுட்டோம். இல்ல அவரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாட்டாரு, நிதியெல்லாம் இல்லைன்ட்டாரு. நீங்க தான் செய்ய முடியும்னு சொன்னாங்க. நானும் தாமண்டல உடனே எடப்பாடியாருக்கு பேசணும். 1 மாசம் நடந்தது. உடனே விழுப்புரத்தில் ராஜ்யசபா எம்பி சி வி சண்முகத்துக்கு உடனே கூட்டு பேசணும். அவங்க எங்க நிதி கொடுக்கலாம். ராஜ்யசபா எம்பி உடனடியாக
3 ஊருக்கு 30 லட்சம் போட்டு 1 கோடி ரூபாய் நிதி ஒரு மாசமா கேட்டு இங்க ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு வாங்கி கொடுத்தோம். எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம நிதி வாங்கணும், ஜெயிச்சு எம்பி கொடுக்கும். அப்படி கார்த்திகேயன் இருக்க மாட்டார். கண்டிப்பாக நம்ம எல்லாம் வந்து ஓட்டு கேட்கிறோம், நானு தாமண்ண நம்ம எல்லாம் கேட்கிறோம். நம்ம விடவும் மாட்டோம், அவரு அப்படி இருக்க மாட்டார். வந்து நம்ம பகுதிக்கு கேட்ட நிதியை தருவார், அடிப்படை திட்டங்களை தருவார் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் இரட்டை இலட்சத்தில் வாக்களிக்க வேண்டும். இதேபோல் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RS புரம் பகுதியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜகவிற்கு 4% வாக்கு மட்டுமே உள்ளது, பாஜக போட்டியிலேயே இல்லை என்று தெரிவித்தார். அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். 5 வருஷமா ஜெயிச்சிட்டு வராத MP போல நம்ம கார்த்திகேயன் இருக்க மாட்டார், அதுக்கு நான் கேரண்டி. அதே போல இங்க போட்டியில திமுக, அதே போல பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நம்ம களத்திலேயே இல்லை. அவங்க மொத்தம் ஒரு 3% 4% ஓட்டு வாங்குவாங்க. நமக்கு திமுக போட்டி. யாராவது நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்க மத்தியில வேற மாநிலத்தில் இருக்கலாம், இங்கே அதிமுக திமுக தான் போட்டி. ஆகவே நீ முழுமையாக திமுக ஆட்சி 3 வருஷம் எதுவுமே செய்யல. ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்களா? இந்த RS புரத்துக்கு, இந்த கோவை மாநகருக்கு, நம்ம தொண்டாம் தொகுதிக்கு சரி, கோவை மாவட்டத்துக்கு எதுவுமே செய்யல. ஆகவே நீங்க ஒட்டுமொத்த மக்கள் திமுக இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. ஆகவே நீங்க சிந்தாமல் சிதறாமல் திமுக ஓட்டு போட போறதில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு வர போறதில்லை. ஆகவே அதுக்கெல்லாம் வாக்களிக்காம இரட்டை இலைக்கு தான் வாக்களிக்கணும். அப்பதான் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற முடியும், அதிக ஓட்டு வாங்க.